உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் பிறந்தபோது வானத்தில் தேவதூதர்கள் தோன்றி, இதோ எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அவர் சொன்னதை வேதம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடையதான பிறப்பு இது யாருக்கான செய்தி என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு கூடிய எல்லா மக்களுக்கு உரிய செய்தியாக இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தியானது எல்லா மனுஷனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியாக இருக்கிறது. நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், நம்மை காப்பாற்ற ஒருவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை அது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. அவர் பிறப்பு நாம் எல்லாருக்கும் மிகுந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இதை கேட்குற உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியாக இயேசு பிறப்பு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரேல் நாட்டிலே பெத்லகேம் என்றதான ஒரு ஊரிலே இந்த இயேசு கிறிஸ்து என்றதான அந்த இரட்சகர் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். ஏன் அவர் பெத்லகேமில் பிறந்தார், வேறு எங்காவது பிறந்திருக்க கூடாதா என்று கேட்பீர்கள் சொன்னால், உலகத்தின் மையப்பகுதி என்று சொல்லி அறியப்படுகிற இந்த இடம், அந்த இடத்திலே தான் இயேசு பிறந்தார். ஏனென்றால் அவர் குறிப்பிட்ட நபர்களுக்கு உரியவர் அல்ல, குறிப்பிட்ட தேசத்துக்குரியவர் அல்ல, உலகம் முழுமை உள்ளவர்களுக்கு அவர் உரியவர் என்பதை காண்பிக்கும்படியாகத்தான் உலகத்தின் மையப்பகுதியிலே அவர் பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளிலே, இந்த நாளிலே இயேசு ஏன் எதற்காக பிறந்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு உண்டாகும். எங்கு பார்த்தாலும் இந்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸை குறித்ததான அநேக பாடல்களை இங்கே கேட்பீர்கள். அநேக வீடுகளிலே நட்சத்திரங்களை அவர்கள் தொங்க விட்டிருக்கிறதை பார்ப்பீர்கள். சீரியல் விளக்குகள் அங்கே எரிகிறதை பார்ப்பீர்கள். எங்கும் கொண்டாட்டமாக இருக்கிறதை பார்ப்பீர்கள். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரே, அவர் ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார், யாருக்காக பிறந்தார் என்றதான ஒரு கேள்வி உங்களுக்கு உண்டாகும். அதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும்படியாகத்தான் இப்பொழுது இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மெய்யாகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். யாருக்காக பிறந்தார்? உங்களுக்காக பிறந்தார், எனக்காக பிறந்தார், உலகத்திற்கு கூடிய எல்லா ஜனத்திற்காக அவர் பிறந்திருக்கிறார். அதற்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதற்கு 1 யோவான் 3:8 இவ்விதமாய் சொல்லுகிறது, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். இயேசு ஏன் இந்த உலகத்தில் மனுஷனாக குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்தார் என்றார், இந்த உலகத்தில் பிசாசு என்று சொல்லக்கூடிய ஒரு தீய சக்திகள் இருக்கிறது. அந்த தீய சக்திகள் ஏராளமான நிலைகளிலே அவர்கள் கிரியை செய்கிறது. மனுக்குலத்தை அழிக்கும்படியாக, மனுக்குலத்தின் சந்தோஷத்தை பறிக்கும்படியாக, மனுக்குலத்தினுடையதான ஆசீர்வாதங்களை பறிக்கும்படியாக பல விதங்களிலே அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கிரியைகளை, செயல்பாடுகளை அழிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தார். இந்த கடவுள் யார்? வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், மனுக்குலத்தை உண்டாக்கினவர், சகலத்தை உண்டாக்கினவர். ஆனால் அவர்தான் இந்த உலகத்திலே மனுஷனாக அவர் பிறந்தார். ஆம், அவர் இந்த உலகத்தில் வந்தபோது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக வந்தார். எப்படி என்று கேட்கிறீர்களா? நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். என்னவென்றால்,
முதல் மனிதனாகிய ஆதாம், முதல் மனுஷியாகிய ஏவாள், இவர்கள் இந்த உலகத்தில் கடவுள் அருமையான ஒரு இடத்திலே படைத்து வைத்திருந்தார். தேவன் ஒரு சந்தோஷமான, ஆசீர்வாதமான, எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு அற்புதமான இடத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கும்படி ஏதேன் என்ற ஒரு தோட்டத்திலே இந்த பூமியிலே வைத்திருந்தார். அவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்களை இந்த பிசாசானவன் சர்ப்பத்தின் வடிவிலே வந்து அவர்களை பாவத்தை அவருடைய வாழ்க்கையிலே அறிமுகப்படுத்துகிறான். எப்படி என்றால், கடவுள் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கும்போது கடவுள் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்ய வைத்து அவன் பாவத்தை அவர்கள் செய்யும்படியாக பாவத்துக்கு உட்படுத்தினான். முதல் உலகத்தில் பாவம் யார் மூலமாக அறிமுகப்படுத்த வேண்டும் சொன்னால் இந்த பிசாசு அவனால் தான் உண்டானது. அதற்கு அவன் பல வழிகளை என்ன செய்தான், அவன் கையாண்டான், அவன் ஏமாற்றினான், வஞ்சித்தான். எந்த விதத்தில், நீங்கள் இதை செய்தால் நீங்கள் தண்டனை பெற மாட்டீர்கள், நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பேன் சொல்லி அவர்களை இணங்க வைத்து ஏமாற்ற வைத்து அவர்களை பாவம் செய்ய வைத்தார். என்ன பரிதாபம் என்று சொல்லி பாருங்கள். இந்த பாவத்தின் நிமித்தமாக இந்த மனுக்குலம், முதல் மனிதனால் உண்டான இந்த உலகம் என்ன நடந்தது, அவர்கள் மூலமாக முழு மனுக்குலத்திற்கும் சாபம் உண்டானது, வேதனை உண்டானது, மரணம் உண்டானது. அவர்கள் எல்லாரும் நரக ஆக்கினைக்குள்ளாக அவர்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பாவத்தின் தண்டனை இவைகள் மனிதன் மேலே வந்தபோது கடவுள் பார்க்கிறார். அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக உலகத்திலே வருகிறார். அவர் எதற்காக வருகிறார்? இந்த பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி. யார் மேலேயெல்லாம் இந்த பிசாசு ஏமாற்றி வஞ்சித்தவர்களை பாவம் செய்ய வைத்து பாவத்துக்கு உட்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்துகிறானோ, சாபத்துக்கு உட்படுத்தி இருக்கிறானோ, தண்டனைக்கு உட்படுத்தி இருக்கிறானோ, அந்த கிரிகளை எல்லாம் அழித்து அவரை விடுதலையாக்கும்படியாகவே இயேசு இந்த உலகத்திலே அவர் வந்தார். ஆம், உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த தவறு செய்கிறீர்கள்? இதனால் இந்த தவறு உங்களை விட்டு போகாதிருக்கிறது. ஏனென்றால் இந்த பிசாசு உங்களை அவிதமாக வஞ்சித்து ஏமாற்றி இந்த தவறுக்குள்ளே, பாவத்துக்குள்ளே உட்படுத்தி இருக்கிறார். உங்களால் விட முடியாது தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதற்காகத்தான் உலகத்துக்கு வந்தார். உங்களை பிசாசின் கிரியிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். இதை நம்புங்கள், இதை நம்புங்கள், இதை நம்புங்கள். இயேசு உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவ குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 18:11 இதுதான் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கெட்டு போன மனிதர்களை ரட்சிக்க, காப்பாற்ற வந்தார். காப்பாற்ற வந்தார். ஒரு மனிதன் தவறு செய்யும்போது, பாவம் செய்யும்போது அவனிலே நடப்பது என்ன? ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் செய்தபோது, அவர்கள் தவறு செய்தபோது நடந்தது என்ன? அவர்கள் மேலே சாபம் வந்தது, பாவம் வந்தது, தேவனுடைய தண்டனை வந்தது. தேவனை விட்டு அவர் பிரிக்கப்பட்டு போனார்கள். தேவனை உண்மையான தேவனோடு பேச முடியலை, பார்க்க முடியலை, அவளோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியலை. வாழ்க்கையிலே வெறுமை, வேதனை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை குறித்து இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்து அது ஒரு ஆடு வனாந்தரத்திலே காணாமல் போனால், ஒரு நல்ல மேய்ப்பன் மற்ற ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை தேடி அலைந்து கண்டுபிடிக்காமல் இருப்பானோ? ஆம், நாமெல்லாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும் என்று சொன்னால், காணாமல் போன ஆடுகள், தேவனிடத்தில் இருக்க வேண்டியவர்கள், தேவனோடு சந்தோஷமாக இருக்க வேண்டியவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், தேவனுடைய மகத்தான உன்னதமான அந்த செயல்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டியவர்கள். ஆனால் தேவனை விட்டு நாம் தூரமாக இருந்தோம். ஆனால் இந்த நாள் தேவன் நம்மை தேடி கண்டுபிடித்து அவரோடு இணைத்து கொள்ளும்படியாக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக,
அப்படி சொந்த சுதந்திரமாய் மாற்றும்படியாக, நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கும்படியாக, அவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக இந்த இயேசு மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 3:4 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். ஆம், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து அதில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தார். எப்படி? நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசினுடைய வஞ்சனையினாலே ஏமாற்றப்பட்டு நாம் பாவம் செய்திருக்கிறோம். நமக்குள்ளே அந்த பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. ஆனால் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஒரு மனிதன் குடி பழக்கத்துக்கு அடிமையான ஒரு மனிதன் நினைக்கிறான், குடியை விட விரும்புகிறான். குடி அவனால் விட முடியவில்லை. ஒவ்வொரு பாவமும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதாவது பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கிறது, அது மரணம். அந்த மரணம் என்ன என்று சொன்னால், 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடல் என்கிற நரகம். பிசாசு எப்படி ஒரு மனிதனை வஞ்சித்து ஏமாற்றி பாவத்தினால் கட்டி அவனை எப்படி அழிக்கிறான் பாருங்கள். அவனை நரகத்துக்கு அனுப்புறது தான் பிசாசுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ அந்த மனுஷனுடைய பாவத்தை, அவன் செய்தது நிமித்தமான உள்ள பாவத்தை, நீங்கள் செய்த பாவத்தை, நான் செய்த பாவத்தை, முழு மனுக்குளம் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டு நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இயேசு குழந்தையாய் இந்த உலகத்திலே பிறந்தார், வளர்ந்தார், அற்புதங்கள் செய்தார், அதிசயங்கள் செய்தார். அவர் தன்னுடைய 33 ஆண்டு வயது நிறைவடையும் போது அவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக, நம்முடைய தவறுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு, அவர் தேவகுமாரனாய் இருந்தாலும் அவர் அவமானப்படுத்தப்பட்டார், சித்திரவதை செய்யப்பட்டார், அவர் தலையிலே குட்டப்பட்டார், முகத்திலே காரி துப்பப்பட்டார், சவுக்கினாலே 40 முறைகள் அடிக்கப்பட்டார், உடல்கள் பீக்கப்பட்டது, முட்கிடம் சூட்டப்பட்டு பரியாசை செய்யப்பட்டார். இறுதியிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டவராக, வலது கையிலே ஒரு ஆணி, இடது கையிலே ஒரு ஆணி, 2 கால்களை இணைத்து ஒரு ஆணியை அடித்து சிலுவையிலே தொங்கி அவர் உயிர் போகத்தக்கதாக அவர் அந்த தண்டனை, உலக மனுஷர்கள் எல்லாருடைய பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். வேதம் சொல்கிறது, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. ஆம், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டு நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு மோட்ச பாக்கியத்தை, பரலோகத்தை, நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார், அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கடவுளுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அவரோடு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நாம் மோட்சம் என்கிற, சொர்க்கம் என்கிற அந்த பரலோகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த நித்திய ஜீவனை பெறணும்னா நான் என்ன செய்யணும்? இயேசு பிறப்பினுடையதான அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். அருமையானவர்களே, ரொம்ப எளிதுதான். நீங்கள் இதை நம்புங்கள். இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். ஆம், இன்றைக்கு நம்முடைய தேதி எழுதுகிறோமே. நீங்கள் இயேசு பிறந்து 2024 ஆண்டுகள் ஆகிறதே.
அதை நம்புங்கள். இயேசு பிறந்தார், எனக்காக பிறந்தார், எனக்காக என் பாவத்திற்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் பாடுபட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட அவர் எழுந்தார் என்று சொல்லி நீங்கள் நம்புங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய தவறான வழிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்பி இயேசு உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், இயேசு இந்த உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அந்த நாளில் தானே உங்கள் வாழ்க்கையில் இயேசு எதற்காக வந்தாரோ அந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவருடைய தேவனோடு உள்ள உறவு, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், வியாதிந்து விடுதலை, எல்லாவற்றுக்கும் மேலாக மோட்ச வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நீங்கள் மாற முடியும். நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்வார். இந்த நாள் உங்களுக்கு உண்மையான கிறிஸ்துமஸ் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறந்த நாளாக இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் இந்த இயேசு ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பிக்கும்படி கேட்கிறேன். அப்படி கொஞ்சம் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். உங்கள் கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள். நான் சொல்கிறத சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரன் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு எங்களுக்காக பிறந்தார், எனக்காக பிறந்தார். என் பாவத்தண்டனை என்னை விடுதலையாக்கும்படியாக பிறந்தார். என் பாவத்திற்காக அவர் பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்டு மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இவரே எனக்கு நித்திய ஜீவனை தருவார், பரலோக வாழ்க்கை தருவார் என்று நான் நம்புகிறேன். இயேசுவை என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வாங்க. இன்று முதற்கொண்டு நான் உம்முடைய பிள்ளையை வாழுவேன். உம்மது நம்பிக்கை நான் வாழுவேன். என்னோடு இருங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். இந்த நீங்கள் ஜெபத்தை உண்மையை செய்திருந்தால் தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான, வெற்றியான, ஆசீர்வாதமான, மகிமையான ஒரு கிறிஸ்துமஸாக இந்த நாட்கள் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.